வந்து இந்த மாணிக்க விநாயகரோட நேம் தான் நம்ம ஆட்டோ கார்லலாம் எழுதியிருக்கோம். இதுதான் அதுக்கான காரணம். ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுதாங்க எங்களோட நைட்டு எடுக்கிற ஃபர்ஸ்ட் விலாகு. வாங்க பார்க்கலாம். தாய்மானவன் பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம முன்னாடி பரதநாட்டியம் டான்ஸ் பார்த்தோம். பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சிவன் வந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 மணி
4 மணிக்கு தான் பூஜை. மேல தாய்மானவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12 மணிக்கும் 2 மணிக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால அங்க இது பண்றோம். இங்க வந்து பிரசாதம் தராங்க. ருத்ராட்சம் தராங்க. நான் அதை வந்து பிரசாதம் சொல்லிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா பூஜை நடந்துட்டு இருக்கு. பூஜையில் இது கால பூஜை, உச்சி கால பூஜை, 1ஆம் கால பூஜை, 2ஆம் கால பூஜைன்னு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ருத்ராட்சம் அதை கேட்டுட்டு அதுலயே வந்து உனக்கு சைவம் அசைவம் சாப்பிடுறது இல்லை, இதை நார்மலா போட்டுருக்காங்க. இதான பூஜையில மலைக்கோட்டை ஏரியாச்சுங்க. தாய்மானவர் கோயிலுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். அப்படியே நீங்கள் இந்த மலைக்கோட்டை அழகையும் ரசிச்சுட்டு வாங்க. இந்த டைமில் உச்சி பிள்ளையாரை பார்க்க அலோடு கிடையாதுங்க. உள்ள ஆனால் சரியான கும்பல். ஆனால் எப்படியும் நாங்கள் வெளியே வர இடத்துல உள்ளே பூந்துட்டு நல்லபடியாக பாலாபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே சாமி இருக்குன்னே தெரில, எங்கே இருக்கிறதே தெரில. பால் அபிஷேகம், பால் ஊத்துனப்ப தான் தெரியுது அது ஓகே இதுதான் சாமிங்கிறது. நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. கும்பல் நல்ல கும்பல். எங்க உளுந்துருப்பேன், அந்த இது மாதிரி செயின் மாதிரி தான் தொப்பி போட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியோ எப்படியோ சிவபெருமான் அருளால நல்லபடியா பார்த்துட்டேன். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்படி தாய்மானவர் சாமி கோயில் சிவராத்திரி தான் ஃபர்ஸ்ட் டைம். சின்ன வயசுல ஓமாந்தூர் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான். ஒரு 4-5 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன். 4-5 வருஷம். நான் அந்த கேமரா பிடிக்கிற பையனை வரணும். நம்ம எப்போதுமே இது ஆக்சுவலாக தாய்மானவர் கோயில். ஷார்ட்டான ஸ்டோரி என்னன்னா, நம்ம காவேரி ஆற்றுல வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வரப்ப அவங்களுக்கு பிரசவம் பார்க்க முடியாத சொன்னதால நம்ம சிவனே பெண்ணா மாதிரி வந்து பிரசவம் பார்த்ததுனால தாயும் மாணவன்றது ஹிஸ்ட்ரி. 83 மீட்ரு ஹைட்டு லிங்கம். லிங்கம் இல்லை, கோயில் ஹைட்டு 83 ஃபீட், 83 மீட்ரு வரும். அடி 23 அடி வரும். இந்த இடம் மட்டும் மலைக்கோட்டைனா இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வரும். ஆமாம், நிறைய தெரில. இப்போ அடின்னு பார்த்தா ஒரு 270-280 படிக்கிட்டு வரும். ஈஸியாக தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு, ஒன்றும் கஷ்டம் தான் இல்லை. கூட்டம். ஆனால் மாணிக்க விநாயகரை பார்க்குறோம், மேலே விநாயகரை பார்க்க போகிறப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா பாறையை செதுக்கி போட்டிருப்பாங்க. ஆமாம். அப்புறம் இங்கே பரவாயில்ல, கூட்டம் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 4-5 கோயில் போக வேண்டியது இருக்குது. நாகநாதர் கோயில் மகளில் பார்த்தோம், சரியான ஆமாம், அது சரியான உள்ள போக முடியல. அதை விட ஈஷாவுக்கு போனவன் ஈஷா தான் பயங்கர செமையா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் 2 வீலர்லயே அவரும் அவர் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன கேட்டாங்க, ரூம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சிஸ்டத்துல ரூம்லாம் இங்கே வந்து நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்களாம் ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. எப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி, அவங்க என்கிட்ட கேட்குறது வெள்ளிக்கிழமை. நீங்கள் வந்து ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு ரூம் பாருங்க அப்படின்னதுக்கு, ஊருக்குள்ளலாம் 1000 1500 கேட்குறாங்க. எங்களால் அவங்களாம் அஃபோர்டபுள் பண்ண முடியாது. சரி, அப்புறம் ஏன் 2 நாள் முன்னாடியே வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் நாளைக்கு சிவராத்திரி நினச்சி இன்னைக்கு வந்துட்டோம். இடத்துல பார்த்தா 2 நாள். சரிங்க, திருப்பி ஊருக்கு போங்க, திருப்பி ஊருக்கு போயிருங்க. இதுல லைவ் டெலிகாஸ்ட் யூடியூப்ல நிறைய டிவிலலாம் போடுவாங்க, அங்கே போய் பாருங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் இங்கே தான் தங்கி பார்க்கணும், எங்களால் போக முடிஞ்சா நாங்கள் போக மாட்டோம். போக முடிஞ்சா போக மாட்டீங்களா, எனக்கு புரியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன போக மாட்டேன். அங்கேருந்து 2 வீலர்ல வந்துட்டோம். எங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு 2 வீலர்ல, அதுவும் ஒரு 45. பாண்டிச்சேரியில இருந்து கோயம்புத்தூருக்கு 45-48 வயசு இருக்கும். எப்படியும் அவருக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்திருக்காங்க. சாதாரண 2 பேரும் பல்கா இருக்காங்க. சரி, என்னதான் பண்ண போறீங்கன்னா, இங்கே பெட்ஷீட் இட்டு படுத்துருவோம் அப்படின்னா. சரி, நம்ம பண்ணுங்கன்னு நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டேஜுக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் கடமைலாம் வந்து வச்சுன்னா தயவு செய்து பைக்கெலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ லாங்கெல்லாம் 30-35 கிலோமீட்டர்
போனீங்கன்னா ஓகே. பட் உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, உங்களுக்கு உடம்பு அசதி இருக்காது, இருக்கும்போது ரிலாக்ஸா வந்து கொரோனா டைம்ல எதுவும் இல்லை, நீங்க பைக்ல போனீங்க ஓகே. அதையே இப்ப பழக்கப்படுத்திட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு பஸ்ல போற வழியை பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உடம்ப முன்னாடி 3 நாள் முன்னாடிலாம் வந்து கஷ்டப்படாதீங்க. கரெக்டா பிளான் பண்ணிட்டு வாங்க. ஆன் டைமுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ரூம்ஸு அது மாதிரி எல்லாமே புக் பண்ணிட்டு வாங்க. ப்ரீ பிளானாக வாங்க. சடனாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். சரி வாங்க அடுத்த கோயில் போவோம். போகலாமா? பல்லவர் குகை வந்து இந்த சைடு இருக்குது மக்களே. அதோட ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம பூக்கொட அங்காயம்மன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பார்த்துட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். கொஞ்சம் கோயில் கும்பலாக தான் இருக்குது, கொஞ்சம் அரசல் பரசல் நெரிசலாகவே இருக்குது. ஆனால் நல்லபடியாக பார்த்தாச்சு. பூக்கொடாங்காய் அம்மன் கோயிலுங்கிறது ஒரு திருச்சிலே ஃபேமஸான கோயில், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரிய கடை வீதியில் இருக்குது. நம்ம இது அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சுடுகாட்டில், மயான கொள்ளைக்கு வந்து இங்கேருந்துனா சாமி வந்து இதுக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை குத்தி சாப்பிடுங்குவாங்கள்ல, அது வந்து இந்த கோயிலில் இருந்தால் சாமி புறப்படும். அது இல்லாமல் இங்கே வந்து சிவராத்திரிக்கு சிவன் கோயிலில் மட்டும் ஃபேமஸாக இருக்காது, குலதெய்வ கோயில் மட்டும் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து கொடியேற்றம், காப்பு கட்டுதல் அது இது நிறைய பண்ணுறது. ஆமாம், நாங்கள் வந்து அடுத்த டைம் வந்து நம்ம அந்த மயான கொள்ளை வீடியோவை ஒரு பெரிய ஒரு வீடியோவாக நம்ம போடுறோம், பார்த்துட்டு வாங்க. பாய். இதுதாங்க நாங்கள் மகா சிவராத்திரிக்கு வந்த ஃபைனல் கோவிலுங்க. ஒரேயூர் பஞ்சவர்ண சாமி கோயில். வாங்க பார்க்கலாம். இந்த கோயிலோட முழு வரலாறு வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் இது ஃபுல் வீடியோவாக போடுறோம். அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வழியாக ஒரேயூர் பஞ்சவர்ண சாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு சாமி தரிசனமும் நல்லபடியாக முடிச்சாச்சு. என்ன ஒன்று, வண்டி சாவி எங்கே விட்டேன்னு தெரில, அதனால் இதோட இந்த லாகை முடிச்சுட்டு கிளம்பலாம். ஆமாம், வண்டி சாவி எங்கே இருக்குன்னு தேட போகிறோம். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே. அமுகு டுமுகள் அமால் டுமால்.